ஸ்லோகம் 56. 56வது ஸ்லோகத்துல முதல் லைன் அப்படிங்கிறது காந்தாரி கண்டினியூஸ் ஆயிட்டு பேசுறதையாக்கும் பார்க்கிறோம். அதுல ரெண்டாவது லைன் அப்படிங்கிறது சுபத்ரை சொல்றதாயிட்டாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப முதல் லைன்ல தம் தர்ஷய முனி சிரேஷ்ட புத்திரம் மே த்வம் சஹானுஜம். ரெண்டாவது லைன்ல அபிமன்யும் மகாவீரம் பிராணாதப்யதிகம் பிரியம் அப்படிங்கறதையாக்கு நம்ம பார்க்கிறோம். அப்போ 56வது ஸ்லோகத்துல முதல் லைன் அப்படிங்கிறது காந்தாரி கண்டினியூ ஆகிறதாக்கும் சொல்றது கண்டினியூ ஆகிறதையாக்கும் பார்க்கிறோம். அந்த துரியோதனனை ஹே முனே தம்பிகளோடு கூடி யுத்தத்துக்கு போன அந்த துரியோதனனை எனக்கு காட்டித்தரணும் அப்படின்னா என்னவாக்கும் அர்த்தம்? துரியோதனனை மட்டும் பார்த்தா பத்தாது, தம்பிகளோடு கூடிட்டாக்கும் அவன் யுத்தத்துக்கு நான் போயிட்டு வரேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ அவனோடு கூட போன தம்பிகளையும் சேர்த்தி என்னோட 100 புத்திரர்களையும் எனக்கு பார்த்தே ஆகணும் சொல்லுறா காந்தாரி. தம் தர்ஷய முனிஸ்ரேஷ்டா புத்திரமே துவம் சஹ அனுஜம் அப்படின்னு. എന്നിട്ട് 56வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் அப்படிங்கிறது சுபத்ரை சொல்றதாயிட்டாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சுபத்ரோவாஜா சுபத்ர உவாஜா அபிமன்யும் மகாவீரம் பிராணாதப்யதிகம் பிரியம். அபிமன்யும் மகாவீரம் பிராணாது அபி அதிகம் பிரியம். எனக்கு பிராணனை விட பிரியனும் வீரனுமான என்னோட புத்திரன் அபிமன்யுவ எனக்கு பறிக்கணும் அப்படின்னு சொல்லுறா. ஸ்லோகம் 57. द्रष्टु कामास्मि सर्वज्ञ दर्शयाद्य तबोधना एवं विदानि वाक्यानि श्रुत्वा सत्यवदी सुधा. द्रष्टु काम अस्मि सर्वज्ञ दर्शय अद्य तबोधना एवं विदानि वाक्यानि श्रुत्वा सत्यवदी सुधा. புத்திரர்களை பார்க்கறதுக்கு நான் ஆகிரகிக்கிறேன் அப்படின்னு காந்தாரியம் என்னோடு சூரியபுத்திரனாயிருக்கிற கர்ணனை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு குந்தி தேவியம் பிராணனை விட பிரியனாயிருக்கிற என்னோடு புத்திரனான அபிமன்யுவை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சுபத்ரையும் சொல்லறா. இப்படி புத்திரர்களை காட்டித்தா தாபச சிரேஷ்டா சர்வஜனான தாபச சிரேஷ்டா இப்படின்னு சொல்லற வாக்கியங்களை கேட்டுட்டு வியாசன் ஸ்லோகம் 58. प्राणायामं तद कृत्वा दद्यौ देवीं सनातनीं सन्ध्याकाले दसम्प्राप्ते गङ्गायां मुनिसत्तमा. பிராணாயாமம் செஞ்சுட்டு சனாதனியான தேவியை தியானிச்சார் வியாசன். பிராணாயாமம் ததஹா கிருத்வா दद्यौ देवीं सनातनीं संध्याकाले अद संप्राप्ते गंगायाम मुनिसत्तमः. அதுக்கப்புறமா சந்தியா டைம் வந்தோன சந்தியா நேரம் வந்தோன முனிஸ்ரேஷ்டனாயிருக்கிற அந்த வியாசன் கங்கா தீரத்துக்கு போனார். ஸ்லோகம் 59. சார்வாம்ஸ்தாஸ் समाहूय युधिष्ठिर पुरोगमान् तुष्टाव विश्वजननीं स्नात्वा पुण्यसरिज्जले. सर्वांस्तान् च समाहूय युधिष्ठिर पुरोगमान् तुष्टाव विश्वजननीं स्नात्वा पुण्य सरित्
ജലേ. யுதிஷ்டிரனோட சகோதரர்கள் இப்படி அத்தனை பேரையும் கங்கா தீரத்துக்கு கூட்டிட்டு போனார் வியாச பகவான். அவ அங்க கங்கா ஸ்நானம் செஞ்சதுக்கு அப்புறமா பிரபஞ்ச நாயகியா இருக்கிற அந்த அம்பாளை ஸ்துதிச்சா. ஸ்லோகம் 60. பிரகிருதிம் புருஷாராமாம் சகுணாம் நிர்குணாம் ததா தேவதேவீம் பிரம்மரூபாம் மணித்வீபாதிவாசினி. பிரகிருதிம் புருஷாராமாம் சகுணாம் நிர்குணாம் ததா தேவதேவீம் பிரம்மரூபாம் மணிதீப அதிவாசினி. திரிகுணாத்மிகையும் 3 குணங்களோடு സ്വരൂപിയും அதே மாதிரி பிரம்மஸ்வரூபியும் சகுணையும் நிர்குணையும் மணிதீபவாசினியும் பிரம்மரூபவுமாய் இருக்கிற தேவிய, தேவர்களோடெல்லாம் தேவிய அவ ஸ்துதிச்சா. ஸ்லோகம் 61. யதான வேதான ஜ விஷ்ணுரீஸ்வரோ நவாசவோ நைவ ஜலாதிபஸ்ததா நவேஸ்தவோ நைவ யமஸ்ச பாவகஸ்ததாசி தேவி त्वमहं नमामि ताम्. यदा न वेदा न च विष्णु ईश्वरः न वासवः न एव जलादिभः तदा न वित्तवः न एव यमः च पावकः तदासि देवी त्वमहं नमामि താം. ബ്രഹ്മാവും വിഷ്ണുവും പരമശിവനും ഇന്ദ്രനും വരുണനും കുബേരനും യമനും അഗ്നിയും இவ ஆருமே இல்லாம இருந்தப்பவும் ஏது தேவியாக்குமோ இருந்தா அந்த பராசக்தியான தேவிய நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வேதவியாசர் பகவான அந்த தேவிய நமஸ்காரம் பண்றார். பிரபஞ்ச நாயகியா இருக்கிற தேவியிலேந்தாக்குமே அத்தனை பேரும் உத்பவிச்சிருக்கா. அப்போ இவாளெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே உண்டானவளாக்கும் அந்த பராசக்தி. அதனாலேயாக்கும் அவளுக்கு ஆதிபராசக்தி அப்படின்னு பேரு. அப்படி இருக்கிற ஆதிபராசக்திய நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இங்க ஸ்துதிக்கிறா. ஸ்லோகம் 62. ஜலம் ந வாயுர்ன தரா ந சாம்பரம் குணான தேஷாம் ச ந சேந்திரியாண்யஹம் மனோ ந புத்திர்ன ஜதிக்மகுஷசி ததாசி தேவி த்வமஹம் நமாமி தாம். ஜலம் ந வாயுஹு ந தரா ந ச அம்பரம் குணா ந தேஷாம் ச ந ச இந்திரியாணி அகம். மனஹ ந புத்திஹி ந ச திக்மகுஹு சசி ததாசி தேவி த்வமஹம் நமாமி தாம். ஜலம் வாயு பூமி வானம் இதனோடதெல்லாம் குணங்கள், இந்திரியங்கள், அகங்காரம், மனசு, புத்தி, சூரியன், சந்திரன் இதெல்லாம் இல்லாம இருந்தோனையும் ஏது தேவியாக்குமோ இருந்தது அந்த ஆதிபராசக்தியான தேவியை நான் நமஸ்காரம் பண்றேன். ஸ்லோகம் 63. இமம் ஜீவலோகம் சமாதாய சித்தே குணைர்லிங்க கோஷம் ச நீத்வா சமாதௌ ஸ்திதா கல்பகாலம் நயஸ்ய
யஸ்யாத்மதந்திரா நகோப்யஸ்தி வேத்தா விவேகங்கதோபி இமம் ஜீவலோகம் சமாதாய சித்தே குணைஹி லிங்ககோஷம் ச நீத்வா சமாதௌ ஸ்திதா கல்பகாலம் ந யஸ்ய ஆத்மதந்திரா ந கஹ அபி அஸ்தி வேத்தா விவேகங்கதோ அபி. இந்த ஜீவலோகத்தை முழுவன் സ്വന്തം ചിത്തത്തില് ഒതുക്കി ഗുണങ്ങളോട് കൂടിന കാരണ ശരീരത്തെ സമാധിക്ക് നയിച്ചിട്ട് സ്ഥിതി പണ്ണറ അമ്പാളേ, നിങ്ങൾ സ്വതന്ത്രയായിട്ട് ആരോട് കൺട്രോളിലും ഇല്ലാതൊക്കെ കൽപ്പകാലത്തെ ഇപ്പടി നയിക്കിற. കൽപ്പകാലം ചൊല്ലறது എന്നവാക്കും அப்படின்னு നമ്മൾ பார்த்தோமே, பிரம்மாவோடு ஒரு பகலாக்கும் கல்பம் அப்படிங்கிறது. 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகங்களாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. அப்ப பிரம்மாவுக்கு ஒரு நாள் அகசு அப்படிங்கிறது 2000 சதுர்யுகங்களாக்கும். 1000 சதுர்யுகங்களாயிருக்கிற பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிற அந்த காலை அளவு, அந்த கல்பகாலத்தை அம்பாளாக்கும் நயிக்கிறது. அம்பாளை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் கிடையாது. அம்பாளாக்கும் அத்தனை விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி, இந்த சர்வசராச்சரங்களையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றது. விவேகம் இருக்கிறவனாக்கும்னா கொடியும், ஒருத்தருக்கு கொடியும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியமாகிறது இல்லை. ஸ்லோகம் 64. பிரார்த்தயத்யேஷ மாம் லோகோ மிருதானாம் தர்ஷனம் புனா நாஹம் க்ஷமோஸ்மி மாதஸ்தும் தர்ஷயாசு ஜனான் மிருதான். பிரார்த்தயதி ஏஷ மாம் லோகஹ மிருதானாம் தர்ஷனம் புனஹ ந அஹம் க்ஷமஹ அஸ்மி மாதஹ துவம் தர்ஷய ஆசு ஜனான் மிருதான். இந்த மனுஷாலெல்லாம் எங்கிட்ட பிரார்த்தனை பண்றா. குந்திதேவி, அதே மாதிரி காந்தாரி, அதே மாதிரி சுபத்ரை, இந்த மனுஷாலெல்லாம் எங்கிட்ட இப்படி ரிக்வெஸ்ட் பண்றா. நான் என்ன வாக்கும் பண்றது? இந்த இறந்து போனவாளை எல்லாம் நான் எப்படி ஆக்கும் காட்டி கொடுப்பேன்? அதுக்கான திராணியும் எனக்கு கிடையாது அப்படின்னு வியாச பகவான் அம்பாள் கிட்ட சொல்லுறார். என்ன ஏதோ ஒரு பெரிய சித்தி இருக்கிறவன் அப்படின்னு நினைச்சுட்டு எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா. உன்னோட கருணை இல்லாம இதொன்னும் எனக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு சாதிக்காது அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும். அதனால அம்பாளே, நான் அதுக்கு எந்த ஒரு திராணியும் இல்லாதவனாக்கும். அதனால இந்த இறந்து போனவாளை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்னால மட்டும்தான் அவ இவாளுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு முடியும். குந்தி தேவியோடு சூரியபுத்திரனாயிருக்கிற கர்ணனையும், காந்தாரியோடு 100 குழந்தைகளையும், துரியோதனாதிகளை அத்தனை பேரையும், அதே மாதிரி சுபதிரையோடு புத்திரனான அபிமன்யுவையும் அவாவா அம்மாங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு அவளெல்லாம் எங்கிட்ட இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி அழறா. நான் என்ன செய்யட்டும்? அதனால எனக்கு இதுக்கான திராணியொன்னும் இல்லை. எந்த அளவுக்கு சித்தி இருந்தானாலும் இறந்து போனவாளை பிரத்யட்சமாயிட்டு காட்டி கொடுக்கிற திராணியொன்னும் எனக்கு கிடைக்காது அம்பாளே. அதனால இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறது உனக்கு மட்டும்தான். அதனால இவாளுக்கு மாதிரி துக்கத்தை போக்கி இவாளுக்கு அந்த புத்திரர்களை எல்லாம் ஒரு நோக்கு காணணும், அவ்வளவுதான் அவளுக்கு ஆசை. அதொன்னு காட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு வியாசர் அம்பாள் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார். அதுக்கப்புறம் இங்க சூதன் சனகாதிகளுக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுனால சூத உவாஜா. ஸ்லோகம் 65. ஏவம் ஸ்துதா ததா தேவி மாயா ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்வர்காதாஹூய சர்வான் வை தர்ஷயாமாஸ பார்த்திவான். ஏவம் ஸ்துதா ததா தேவி மாயா ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்வர்காத ஆஹூய சர்வான் வை தர்ஷயாமாஸ பார்த்திவான். இப்படி வேதவியாசர் ஸ்துதிச்சோன ஸ்ரீ புவனேஸ்வரியா இருக்கிற, மாயாதேவியா இருக்கிற, பிரபஞ்ச மாதாவா இருக்கிற ஆதிபராசக்தி
ராஜாக்களை எல்லாம் சொர்க்கத்திலேந்து கூப்பிட்டு வருத்தி அவளுக்கு காட்டி கொடுத்தா. துரியோதனாதிகளை கூப்பிட்டு வருத்தினா 100 பேரு. அவ காந்தாரியோட புத்திரர்கள் 100 பேரு. அதே மாதிரி கர்ணன், அதே மாதிரி அபிமன்யு, இவாளை எல்லாம் சொர்க்கத்திலேந்து கூப்பிட்டு வரவழைச்சு குந்தி தேவிக்கும் காந்தாரிக்கும் சுபத்திரைக்கும் அம்பாள் காட்டி கொடுத்தா. வேதவியாசரோட ரிக்வஸ்ட் படி அம்பாள் அதை செஞ்சா. காரணம், வேதவியாசர் அம்பாளோட தீவிர பக்தனாக்கும். பக்தன் என்ன கேட்டானாலும் தேவி சாதிச்சு கொடுத்துடுவாள் அப்படிங்கறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். 66வது ஸ்லோகம். திருஷ்ட்வா குந்தி ஜகாந்தாரி சுபத்ராஜ விராடஜ பாண்டவா முமுது சர்வே வீக்ஷ்ய பிரத்யாகதான் ஸ்வகான். திருஷ்ட்வா குந்தி ச காந்தாரி சுபத்ரா ச விராடஜா பாண்டவா முமுதுஹு சர்வே வீக்ஷ்ய பிரத்யாகதான் ஸ்வகான். திரும்பி வந்த சொந்தம் ஜனங்களை பார்த்துட்டு குந்தியும் காந்தாரியும் சுபத்ரையும் உத்தரையும் பாண்டவர்களும் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா குஷியா சந்தோஷிச்சா. ஸ்லோகம் 67. புனர்விசர்ஜிதாஸ்தேன வியாசேனாமித தேஜசா ஸ்மிருத்வா தேவீம் மகாமாயாம் இந்திரஜாலமிவோத்யதம். புனः விசர்ஜிதாः தேன வியாசேன அமித தேஜசா ஸ்மிருத்வா தேவீம் மகாமாயாம் இந்திரஜாலம் இவ உத்யதம். இந்திரஜாலம் பிரகடிப்பிச்ச மகாமாயா சுரூபிணியாயிருக்கிற தேவிய ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான மாயாஜாலத்தை காட்டின அந்த தேவிய ஸ்மரிச்சுண்டு அமித தேஜசா இருக்கிற வியாசன் அவளை யதாஸ்தானங்களுக்கு திரும்ப அனுப்பினார். அதாவது சொர்க்கலோகத்திலிருந்து இறங்கி வந்த கர்ணனையும் அதே மாதிரி காந்தாரியோடு 100 புத்திரர்களையும் அபிமன்யுவையும் எல்லாம் அவளோட இடத்துக்கு திரும்ப போக சொன்னார் வியாசர் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 68. ததா பிருஷ்ட்வா யயுः சர்வே பாண்டவா முனயஸ்ததா ராஜா நாகபுரம் பிராப்த குர்வன் வியாசகதாம் பதே. ததா பிருஷ்ட்வா யயுः சர்வே பாண்டவா முனயः ததா ராஜா நாகபுரம் பிராப்தः குர்வன் வியாசகதாம் பதே. அதுக்கப்புறமா பர்மிஷன் வாங்கி இந்த பாண்டவர்களும் முனிகளும் எல்லாம் யாத்திரையானா வழியில வியாசகதைய நன்னா பாடி புகழ்த்தீண்டு யுதிஷ்டிரனும் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். வேதவியாசன் அம்பாளை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்தோன அந்த ஒரு நிகழ்வு அவளால மறக்கவே முடியலை. அதனால அந்த வியாச கதைய அப்படியே பாடி புகழ்த்தீண்டு யுதிஷ்டிரனும் ஹஸ்தினாபுரி வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் தேவி பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.